ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து எக்ஸாமுக்கு வந்து ஷார்ட் டைமில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. 1 மந்த்து தான் இருக்குது, இல்லைனா 10 days தான் இருக்குது, நான் எதுவுமே வந்து படிக்கலை, நான் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து எக்ஸாம் வைக்க போகிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நான் வந்து நிறைய டிப்ஸ் கொடுக்குறேன். இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் தான் வந்து இதை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நான் வந்து ஹை மார்க்ஸ் வந்து எக்ஸாமில் வந்து ஸ்கோர் பண்ணேன், யூனிவர்சிட்டி ரேங்க் எல்லாமே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சிலபஸை ஃபுல்லாகவே நீங்கள் கவர் பண்ணணும். இந்த யூனிட்டை விட்டுடலாம், இந்த யூனிட்டை மட்டும் படிச்சுக்கலாம் அப்படிங்கிறது ரொம்பவே தப்பு. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு சிலபஸில் உள்ளதை படித்து பார்க்கணும். சிலபஸில் இருக்கிற எல்லா சென்டென்ஸ்க்கும் உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு செமஸ்டரில் நீங்கள் ஒரு செமஸ்டருக்குள்ளே என்டர் ஆகும் போதே சிலபஸ் எல்லாமே நீங்கள் எடுத்து அந்த சிலபஸில் பென்சிலால் அது எல்லாத்துக்கும் மீனிங் நோட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஹோல் சிலபஸும் வந்து புரிய ஆரம்பிக்கும். அதுக்கான மீனிங் தெரிஞ்சிச்சுனாலே கண்டிப்பாக உள்ள சாப்டர் படிக்கும் போது புரிய ஆரம்பிக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாத்தையும் மக்கப் படிப்பாங்க, கடைசியில் அது என்ன அப்படிங்கிறதே உங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியாது. ஸோ ஃபுல் சிலபஸையும் நீங்கள் கவர் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு சிலபஸை நீங்கள் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்ட் ஈச் சாப்டர் டைட்டில். ஒரு சாப்டரும் நீங்கள் படிக்கும்போது ஃபஸ்ட்டு அதோட ஹெட்டிங்கை புரிஞ்சுக்கணும். ஹெட்டிங்க்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் தான் அதை பற்றி உள்ளே படிக்கிறது எல்லாமே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி மக்கப் பண்ணாதீங்க, மெமரி பண்ணாதீங்க, எல்லாத்தையுமே என்ன பண்ணுன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. அப்போ தான் எக்ஸாமில் வந்து உங்களால் ஓனாக வந்து ரைட் பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் மக்கப் பண்ணிங்கன்னா மறந்து போயிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணிங்க. படித்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து நிறையா ஸ்கோர் பண்ண முடியும். கான்செப்டே புரியாமல் ஜஸ்ட்டு நீங்கள் மெமரி பண்ணிவிட்டு போனீங்க, அது என்ன அப்படின்னே உங்களுக்கு தெரியல அப்படின்னா, எக்ஸாமில் வந்து ஒரு கொஷின் கேட்கும்போது நீங்கள் மறந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓனாக கூட எழுத தெரியாது. நீங்கள் புரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் ஓனாக வந்து எழுத முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்ட் தி மீனிங் ஆஃப் வேர்ட்ஸ். முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு வேர்டுக்கும் மீனிங் தெரிஞ்சிருக்கணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, சில வித்தியாசமான வேர்ட்லாம் இருக்கும், அதுக்கு வந்து நம்ம வந்து மீனிங் தெரிஞ்சால் மட்டும்தான் அதை பற்றி எழுத முடியும். எக்ஸாம்லலாம் 2 மார்க்கில் டிஃப்ரெண்ட்டான வேர்டு வந்து இருக்கும், அந்த வேர்டுக்கு மீனிங் தெரியாததுனால நீங்கள் ஏதோ ஒன்று தப்பாக எழுதி வச்சுட்டு வருவீங்க. ஸோ நீங்கள் யூனிட் எடுக்கும் போதே உங்களோட நோட்ஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா, அது டிஃப்ரெண்ட்டான வேர்டு இருக்குது அப்படின்னா, என்ன இந்த வேர்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் அதுக்கான மீனிங்கை உடனே நோட் பண்ணி அதை படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் வந்து எக்ஸாமில் வந்து எழுத முடியும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போது ஒன்றையும் நீங்கள் படிக்கும் போதே நீங்கள் என்ன பண்ணணும்னா, பென்சிலை கையில் வச்சுட்டு நீங்கள் வந்து சினானிம்ஸ்னால் அதுக்கான மீனிங். ஒரு வேர்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா அதுக்கான சினானிம்ஸை பார்த்து நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ டஃப்பான ஒரு வேர்டு இருக்குன்னா அதுக்கான சினானிம்ஸ் க்ளாசரியை நீங்கள் பக்கத்துலேயே எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் படிக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், புரிய ஆரம்பிக்கும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிக்ஷனரியில் கூட தேடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். கூகுளில் இந்த வேர்டை போட்டிங்க, அதுக்கான சினானிம்ஸ்னு போட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வரும். எப்படி சர்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் காமர்ஸ் சம்மந்தமாக ஒரு வேர்டை சர்ச் பண்ணுறீங்கன்னா அந்த வேர்டை போட்டு இன் காமர்ஸ் அப்படின்னு போடணும். அக்கௌண்ட்ஸ் சம்மந்தமான ஒரு வேர்டை வந்து நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கன்னா அந்த வேர்டை போட்டு இன் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு போடணும். நீங்கள் ஜென்ரலாக சர்ச் பண்ணிங்கன்னா ஜென்ரல் மீனிங் தான் வரும். நீங்கள் என்ன சப்ஜெக்ட்டுக்கு சர்ச் பண்ணுறீங்களோ அந்த சப்ஜெக்டோட நேமை பக்கத்தில் போட்டால் தான் அது சம்மந்தமான மீனிங் உங்களுக்கு கிடைக்கும், ஈஸியாக உங்களால் புரிஞ்சுக்கவும் முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி மெமரி பண்ணாதீங்க. எதெல்லாம் நீங்கள் மெமரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஃபினேஷனை கண்டிப்பாக மெமரி பண்ணணும், ஆத்தர் நேமை கண்டிப்பாக மெமரி பண்ணணும். அதெல்லாம் நீங்கள் தப்பாக எழுதினாலோ இல்லை ஓனாக ரைட் பண்ணாலும் கூட தப்பு தான். நெக்ஸ்ட்டு மாடல்ஸ், பிரின்சிபல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில டாபிக்ஸ்க்கு வந்து ஹெட்டிங் படித்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி டாபிக்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, 14 பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அதுக்கு வந்து அதில் இருக்கிற ஹெட்டிங் தான் போடணும். அதுக்கு போய்ட்டு நீங்கள் உங்களோட ஓன் ஹெட்டிங்கை போட முடியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா, அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், இம்பார்ட்டன்ஸ் இந்த மாதிரிலாம் கொஷின் கேட்டாங்கன்னா அதுக்கு நம்ம ஓனாகவே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஓனாக ஹெட்டிங் போடலாம். பட் இந்த மாதிரி முக்கியமான டைட்டில்லாம் நீங்கள் படித்து தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், இம்பார்ட்டன்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ், ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஜென்ரலாக நம்மளே ஓனாக ஹெட்டிங் போட்டு எழுதலாம். அந்த கொஷனுக்கு சம்மந்தமான ஹெட்டிங் போட்டு நம்ம எழுதணும். இதெல்லாம் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மட்டும் தான் நம்மளால் ஓன் ரைட்டிங் எழுத முடியும். எக்ஸாமில் ரொம்ப ஸ்லோவாக யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. ஃபாஸ்ட்டாக எழுதினா மட்டும் தான் எல்லா கொஷனையும் கவர் பண்ணி டைம்குள்ளே முடிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா
நிறைய ஹெட்டிங் போட்டு எழுதுங்க, சைட் ஹெட்டிங் போட்டு எழுதுங்க. வெறும் பேராக எழுதி வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் கிடைக்காது. அது மட்டும் நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு சாப்டர் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. சோஷியல் மீடியாவை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஃபேஸ்புக்கோ இல்லை வாட்ஸ்அப்போ இல்லை இன்ஸ்டாகிராமோ எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணிங்கன்னா அதுலேயே உங்களுக்கு டைம் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நோட்ஸ் எடுக்கும் போதே செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நீங்கள் ஒன்று ஒன்றா படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்று ஒன்றா படிக்கும் போதே அதை படித்து முடிச்சோன்னா உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஒரு சின்ன சின்ன நோட்ஸாக தனியாக ஒரு நோட் பேடில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸாம் டைமில் உங்களுக்கு அதை படிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாஸ்ட்டாகவும் வந்து நீங்கள் கவர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி டிஃபிகல்ட்டான வேர்டு ஏதாவது இருக்குன்னா அதை லைன் போட்டு வச்சு நீங்கள் அந்த டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ்க்கெலாம் சினானிம்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ரொம்பவே வந்து அந்த சப்ஜெக்ட் வந்து புரிய ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து நிறையா தேடுற மாதிரி இருக்கும். நீங்கள் நோட் பண்ண மறுபடியும் அதே வேர்டையே நீங்கள் படிக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக அந்த கான்செப்டே வந்து புரிய ஆரம்பிக்கும். அதனால் தயவு செஞ்சு இது வந்து நீங்கள் ஸ்கிப் மட்டும் பண்ணிடாதீங்க. டிஃபிகல்ட்டான வேர்டை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமுக்கு வந்து பென் எல்லாமே வந்து டார்க்காக எழுதுகிற பெண்ணாக வாங்கி வச்சுக்கோங்க. கலர் பென் எல்லாமே யூஸ் பண்ணுங்கள். ஹெட்டிங்க்கு கலர் பென் யூஸ் பண்ணுங்கள். ஹைலைட் பண்ணுறதுக்கு லைன் போட்டு காமிங்க. உங்களோட எக்ஸாம் வந்து நல்லா நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும். அப்போ மட்டும் தான் உங்களுக்கு நல்ல மார்க் வந்து கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதற்கும் சேனல் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்னும் நிறையா டிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோட எண்டில் வந்து ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக கிளிக் பண்ணி பாருங்கள். சேனல் நேம் ஸ்டடி ரீடர்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.